இதில் வந்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா 1000 கோடி எப்படி நடந்தது ஊழல்? இப்போ 2G வழக்கில் அவ்வளோ பேசினாங்க, கடைசியில் கோர்ட் என்ன பண்ணிட்டு மீடியா ட்ரையலில் நீங்கள் என்ன வேணால் யாரை வேணால் எதை வேணால் சொல்லலாம். துரைமுருகன்லாம் மந்திரி சபையிலேயே சேர்த்துக்கூடாதுங்க, அவருக்குலாம் வயசாச்சுங்க. ஆக்சுவலாக கனிம வளத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு அவர், அவங்க குடும்பம் பண்ணுறாங்க, அது அவரே சொல்கிறாரு என்னால் தடுக்க முடியலன்றார். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மந்திரி பதவி வச்சுருக்கீங்க? அதான் ஸ்டாலின் பிடிங்கிட்டார், அவ்வளோதான். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், அப்புறம் OPS, டிடிவி, இந்த அணி இருந்ததுன்னா திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி ஈக்குவலான ஒரு அணியாக இருக்கும். கூட்டணி கட்சிகளை தவிர்த்து திமுகவுடைய அந்த அமைச்சரவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 2 அமைச்சர்களை வந்து பதவியிலேருந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து இதே இடி கேஸில் உள்ளே போயிட்டு வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் வெளியில் வந்த உடனே வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. திரும்ப அந்த கேஸ் நீண்டு போகவே வந்துட்டு அமைச்சர் பதவி வேணுமா இல்லைனா வந்துட்டு பெயில் வேணுமான்னு கேட்டதில் இந்த அமைச்சர் பதவி இதை வச்சு. அதே மாதிரி இன்னொரு மூத்த அமைச்சர் வந்து பெண்கள் ரொம்ப இழிவாக பேசினாரு அப்படின்னு, அதாவது இழிவாக பேசினப்பவே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். பட் ஆனால் ரொம்ப காலதாமதமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகி அது கோர்ட்ல போய் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வரும்போது அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது முதல்லயே வந்து அவர் வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்கணும். அந்த மாதிரி பேசினதுக்கு வந்து முதல்ல கட்சியிலேருந்து அவங்க நீக்கினாங்க. ஆனால் முதல்ல அப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு பதிவு பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வழக்கு பதிவு பண்ண சொன்னதுனால இவர் வந்து வெளியில் போக வேண்டியதாகிடுது. ஆனால் இதே பாருங்கள், இன்னொரு விஷயம், இப்போ மத்திய பிரதேசில் ஒரு மந்திரி வந்து அந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கர்னல் சோஃபியா குரேஷி என்ன சொன்னாங்க, டெரரிஸ்டோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் தானா முன் வந்து கேஸை பதிவு பண்ண சொல்லிட்டு, உச்சநீதிமன்றம் இவர் சொன்ன மன்னிப்பையும் ஏற்றுக்கல, கேஸ் பதிவு பண்ணியாச்சு. ஒரு ஸ்பெஷல் SIT போட்டிருக்காங்க, அடிஷனல் DGPலாம். அந்த மந்திரி இன்னும் சுற்றின்னு இருக்கான், அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அதை விடுங்க, குஜராத்தில் வந்து ஒரு மந்திரி, பாஜக மந்திரி, அவனோட 2 பசங்க வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல் பண்ணி கைதாகிருக்காங்க. அந்த மந்திரி இன்னும் அங்கே உட்காந்துருக்கான், இன்னும் வெளியில் வரல. அவனை வந்து ரிசைன் பண்ண சொல்லலை. அதாவது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை டெரரிஸ்டோட சிஸ்டர்னு பேசின மந்திரியை இன்னும் பாஜக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாஜகவுக்கு இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு உரிமையே கிடையாது. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, முதல்லையே வந்து பொன்முடியை வந்து வெளில அமைச்சிருக்கணும். செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவரை கட்சி வேலைக்கு அமைச்சிட்டு கொஞ்சம் இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டிலான பிறகு அவரை கூப்பிட்டுருக்கலாம். அது அவசரப்பட்டார் ஸ்டாலின். அதுதான் என்னுடைய கருத்து. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, 2 பேரும் வெளில அனுப்ப வேண்டிய கட்டாயம் வந்து அது வந்து இந்த திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு மாதிரி பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் துரைமுருகனோட இலாக்காவும் மாற்றப்பட்டது. ரொம்ப வருஷமா அவர் துரைமுருகன்லாம் மந்திரி சபையிலேயே சேர்த்துக்கூடாதுங்க, அவருக்குலாம் வயசாச்சுங்க. ஆக்சுவலாக அவரெல்லாம் இந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கட்சி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அவர் பையனும் இப்போ MP ஆகிட்டாங்க. எதுக்கு ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப வயசாகிடுது, அவருக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாத போது. அவர் நல்லா இருந்தவர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இப்போ ஏஜ் ஆகிடுது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் நீங்களே ரிலீவ் பண்ணிக்கணும். இல்லை நான் மந்திரி பதவியில் தான் ஒட்டின்னு இருப்பேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கும் ஸ்டாலினுக்கும் சங்கடம். இவரை வெளியே அமிச்சா அது வந்து இப்போ என்னடா ஒரு மூத்தவராக இருக்காரு அப்படின்னு அவராக உணரணும். அதை துரைமுருகனாக உணர்ந்து வெளில போகணும். சரி, நம்ம வந்து இனிமேல் வந்து நமக்கனோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கட்சி வேலைகளை பார்த்து நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு அவர் போகணுமே தவிர ஸ்டாலினுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இப்போ அவர் வேறு வழியே இல்லாத கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, இலாக்காவை பிடுங்க வேண்டிய கனிம வளத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு அவர், அவங்க குடும்பம் பண்ணுறாங்க, அது அவரே சொல்கிறாரு என்னால் தடுக்க முடியலன்றார். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மந்திரி பதவி வச்சுருக்கீங்க? அதான் ஸ்டாலின் பிடிங்கிட்டார், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதாவது 1 வருஷம் ஆட்சி தான் இன்னுமே இருக்குது. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கும்போது வரக்கூடிய தேர்தலில் இந்த அமைச்சரவை எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், ஒருவேளை அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா? இல்லை, அதில் வந்து மறுபடியும் செந்தில் பாலாஜி தான் வருவார். மறுபடியும் செந்தில் பாலாஜி, பொன்முடிக்கு இனிமேல் அவ்வளோதான், வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிடும். இனிமேல் அவருக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து. செந்தில் பாலாஜி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இன்னும் யங்ஸ்டராக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கட்சிக்கு தேவையாக இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவருக்கு மீண்டும் வந்து அவருக்கு அதுக்குள்ளே இந்த கேசஸ்லாம் எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். ஆனால் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டார். ஒரு 2.5-3 வருஷம் ஆன பிறகு இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் புதுசாக சேர்த்து பழைய ஆளுங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு புதிய லுக் கொடுத்துருக்கலாம். இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு புதிய லுக் கொடுத்துருக்கலாம். ஒரு 3 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கலாம். இதே பழைய ஆட்களே வச்சு ஓட்டணும் அவர் நினைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா இன்னும் சில அமைச்சர்கள் மேல அந்த வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்து. ஆமாங்க, இன்னும் பழைய கேசஸ்லாம் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல. துரைமுருகன் ஆகட்டும், தங்கந்தனர்ஸ் ஆகட்டும், KKSR ஆகட்டும், பெரியசாமி ஆகட்டும், இவங்க கேசஸ் எல்லாம் கேஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்கல்ல. நாளைக்கு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க, அப்புறம் சங்கடம் மேலே சங்கடம் வந்துட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 3 வருஷம் ஆன பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து மந்திரி சபையை மாற்றிருக்கணும்.
சில பழைய முகங்கள்லாம் தூக்கி போட்டு திமுக நிறைய திறமையானவர்கள்லாம் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் உள்ள கொண்டாந்துருக்கணும். ஸ்டாலின் பண்ண ஒரு பெரிய தப்பாக நான் அதை பார்க்குறேன் ஆக்சுவலாக. இப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து உதயநிதி அவர்களை தான் முதல்வராக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது. இது உண்மையா? இல்லை உதயநிதியை நிறுத்த மாட்டாங்க, அப்படி நிறுத்த மாட்டாங்க. அவர் எலெக்ட் ஆகி வருவார், ஸ்டாலின் தான் இருப்பார். அது கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு அவரை உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. உதயநிதியை அந்த கட்சியை ஏற்று நிறுத்துங்க. இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா என்ன நினைப்பாரு ஸ்டாலின், என்ன நினைப்பாரு, மக்கள் உதயநிதியும் ஏற்றுட்டாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஸோ அடுத்த வாட்டி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி முதல்வர் ஆகிடுவார் தான் நினைக்கிறாங்க. அப்போ அடுத்த வாட்டி திமுக ஆட்சிக்கு வருது வச்சுக்கோங்க, ஸ்டாலினே என்ன நினைப்பாரு, ஸோ நம்மளை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்தினாங்கன்னா மக்கள் உதயநிதி ஏற்றுக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைப்பார். அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், உதயநிதிக்கு அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த 2026 எலெக்ஷன் தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? நிச்சயமா இப்போ வந்து திமுக கூட்டணி நல்லா அது கட்டுக்கோப்பாக அப்படியே இருக்கு. அதில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. அவங்க திட்டங்கள் மூலமாக பெண்களின் ஓட்டை வாங்கி அது ஆன்டி பிஜேபி மோடி எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் வாங்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் ஏதாவது ஓட்டையை போட முடியுமான்னு அதிமுகவும் விஜயும் ட்ரை பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். எதிர்க்க வந்து 3 முறையாக இருக்குது. அதிமுக பாஜக ஒன்றா இருக்கு, விஜய் ஒருத்தராக இருக்காரு, சீமான் ஒருத்தராக இருக்கார். சீமான் போன வாட்டி மாதிரி 8% அந்த வாட்டி வாங்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்ட விஜய் ரசிகர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கட்சியே வந்து இன்னும் பெரிய நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. நிறைய இடங்கள்ல அமைப்பே இல்லை ஆக்சுவலாக. அதான் நிலைமை. அவர் வந்து பவர்ஃபுல்லாக பேசுகிற எல்லாம் பண்ணுறாரு, பட் கட்சியோட அமைப்புகள்லாம் இல்லை. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆக பிரியும் போது யாருமே மற்றவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ திமுக ஆதரவு ஓட்டுகளை வாங்கி திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இல்லை, அடுத்த 10 மாதம் இருக்குது. அரசியலில் வந்து என்ன விஷயங்கள் எப்படி மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எதிர்க்கட்சிகள் இப்போது வந்து பிரிஞ்சிருந்தால் கூட திமுகவுக்கு எதிரான பாஜகலாம் வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு திமுகவை வந்து ஒரு ஊழல்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ண, நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. அதில் எவ்வளோ தூரம் அவங்க வெற்றி பெறுவாங்க, இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், கோர்ட்டில் எந்த மாதிரியான தீர்ப்புகள் இந்த வழக்குகள்லாம் ஓப்பன் பண்ணால் வரும், அது எந்த விதத்தில் ஸ்டாலின் அரசை பாதிக்கும், இவங்க இன்னும் புதுசாக வந்து இந்த ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் புதுசாக எத்தனை பேருக்கு பெண்களுக்கு கொடுப்பாங்க சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 20 லட்சம் பேர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே ஓட்டு தானே எல்லாமே. ஸோ இன்னும் புதிய திட்டங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சூழலில் வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றது உண்மை. ஆனால் அடுத்த 10 மாதத்தில் வந்து இந்த 3ஆக பிரிஞ்சிருக்காங்கல்ல, இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா நம்ம சொல்ல முடியாது. இது அதிமுக என்னை பொறுத்த மட்டும் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி, இந்த அணி இருந்ததுன்னா இது வந்து திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி ஈக்குவலான ஒரு அணியாக இருக்கும், மக்களால் பார்க்கப்படும். இவங்களோட தாவேகாவும் சேர்ந்தா தாவேகா சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சேர்ந்தா அவர் கட்சி அதோட அஃபெக்ட் ஆகிடும். அவர் சேர்ந்தா அவருக்கு கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. முதல்ல அவர் இப்போவே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தின போது அதிமுக எனக்கு பாதி சீட்டு 2 வருஷம் சிஎம் சொன்னார். அதனால தான் அதுக்கு இதே முறிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஆனால் அவர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு சீட் கிடையாது. சீமானை சேர்த்தாலும் கொடுக்கறதுக்கு சீட் கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இது மக்கள் பார்வையில் திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்குமா இல்லையான்றது தேமுதிகவும் பாமகவும் எப்படி ப்ளே பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வந்து பாஜக, அதிமுக அமைச்சாங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு டஃப் இருக்கும், 10 தொகுதிகளில் டஃப்பாக இருக்கும். ஸோ வரக்கூடிய தேர்தல் வந்து மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பாணியில் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி பிரியன் சார்.